ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை பயன்படுத்துவதாக. அல்லேலூயா. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? அரைகுற தூக்கத்தில் இருக்கீங்களா? அல்லேலூயா. எங்கள் பிரயாசத்தோடு வந்திருக்கிறோம். இப்போ காலையில் வர்றதுங்கிற ரொம்ப கஷ்டமான காரியம்தான். ஆனாலும் பலவீனத்து மத்தியிலும் பலவிதமான அசௌகரியங்களின் மத்தியிலும் நமக்கு ஒரு இருக்கிறார். அவரை பார்த்தா தான் எல்லாமே மாறும். அல்லேலூயா. அப்படியே சன்னிதானத்திற்கு போனால்தான் எல்லாமே மாறும் என்கிற அந்த விசுவாசத்தோடு, விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடு இந்த காலை வெளியில் அப்போடைய பாதப்பிள்ளை கடந்து வந்திருக்கிறோம். அதிகாலையில் இருட்டோடே சென்ற இந்த மகதிலே நான் மரியாள் யாரை கண்டாள்? இயேசுவை கண்டாள். அல்லேலூயா. நம் ஒவ்வொரு சின்ன ஆராதனை கூடைகளிலும் நம் விசுவாசத்தோடு அந்த எதிர்பார்ப்போடு வருவோம் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்கின்றார். ஏதோ வருகிறோம், பாஸ்டர் கூப்பிட்டார் அதனால் வருகிறோம் என்று வந்தோம் என்றால் நிச்சயமாக ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த பாஸ்டரோ, இங்கே இருக்கிற இந்த ஊழியர்களோ, இங்கே இருக்கிற விசுவாச பிள்ளைகளோ நமக்கு எதையும் தர முடியாது. நம்மத்தில் ஒருவர் இருக்கின்றார், பிரயாசப்படுகிறவர்கள் பலனில் முந்தி பங்கெடுக்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போவோம். ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 58வது அதிகாரம் 11வது வசனத்தை ஒரு வாசிங்க. ஏசாயா 58வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. அப்படியே நிறுத்திக்கிடுங்க. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. இந்த வார்த்தைகளுக்காக, இந்த நாளின் வார்த்தைகளுக்காக கடந்த நாளையும் கர்த்தர் சொன்னதை காத்திருந்த பொழுது கர்த்தர் காண்பித்த ஒரு வெளிப்படுத்த, அதை தொடர்ந்து இந்த வார்த்தையை நான் தியானிக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்தார். ஒரு தகப்பனும் ஒரு மகனும் கடந்து போகிறார்கள். அந்த பாதை மிகவும் கரடுமுரடான பாதை, முட்கள் நிறைந்த பாதை. ஆனால் தகப்பனுடைய அதாவது பாதத்திலே, காலிலே நல்ல அருமையான சேர்ப்பு இருக்கிறது. ஆனால் பிள்ளையுடைய பாதம் மிகவும் மெதுவாக இருக்கிறது, செப்பல் இல்லை. அந்த தகப்பன் சில இடத்துல நடத்துகிறார், சில இடத்துல தூக்கிட்டு போகிறார், சில இடத்துல இடுப்பில் வச்சுக்கிறாரு, சில இடத்துல தோளில் வச்சு அவங்க போயிட்டே இருக்கிறாங்க. இந்த வனாந்தர பயணம் போயிட்டே இருக்கிறாங்க. ஆவியான பேசினார், நான் நடத்துவேன். ஹல்லேலூயா. நெருக்கங்கள் வரப்போகிறது, நிந்தைகள் வரப்போகிறது, சொல் அம்புகள் ஏய போகிறார்கள், எப்பக்கத்திலும் நெருக்கம் உருவாக போகிறது. என் நிமித்தம் உங்களை நிந்திக்க போகிறார்கள். ஏசு அப்படிதான் சொன்னார், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால், அதான் அண்டர்லைன் பண்ண வேண்டிய காரியம், பொய்யாய் சொல்வார்களானால். அதற்கான பாத்திரவான்களை இருந்தோம் என்றால் நிச்சயமாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லை. நாம் நிரபராதி, நாம் கர்த்தருக்கு முன்பாக குற்றமற்ற மனசாட்சியோடு காணப்படுகிறோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்மை தூசிக்கிறார்கள், ஏளனம் செய்ய அந்த காலங்கள் ஆரம்பமாகிவிட்டன. ஏற்கனவே கர்த்தர் பேசினார். நிந்தையின் காலங்கள், நெருக்கடியின் காலங்கள் ஆரம்பமாகிவிட்டன. இதான் வறட்சி. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. அவர் நம்மை நடத்துகிற தேவன், அவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசப்பா மட்டும் போதும். ஹல்லேலூயா. இனி போகிற பயணத்தில் பாஸ்டரோ இவங்களோ நம்பினீங்க அப்படின்னா நீங்கள் போக முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜீவன் தப்போ ஓடிப்போ. அவர்கள் அவருடைய ஆத்துமாக்களை பாதுகாத்து கொண்டு இனி ஓட வேண்டிய நேரம். பாஸ்டர் வருவார், ஃபோன் பண்ணால் பாஸ்டர் வருவார், இந்த பிரதர் நமக்காக ஜெபம் பண்ணுவார். காலம் கடைசி ஆகிவிட்டார். நம்முடைய ஆத்மாவுக்கு நாம் தான் உத்தரவாதி. கர்த்தர் நமக்கு வழிகள் எல்லாம் காண்பித்திருக்கின்றார். ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். நானும் ஓட வேண்டும். பிரசங்கிக்கிற நான், உங்களோடு பேசி கொண்டிருக்கிற நான், எனக்கு முன்னாக அந்த நிந்தையின் பாதை, நெருக்கத்தின் பாதை, வறட்சியான பாதை, கரடு முரடான பாதை வைக்கப்பட்டிருக்கிறது. நானும் ஓட வேண்டும். வேதத்தின் மூலமாக கர்த்தர் நமக்கு சத்தியத்தை, ஆழமான காரியங்களை நமக்கு போதித்து நம்மை நடத்தி கொண்டிருக்கின்றார். ஆனால் நாம் போகிறோம், நம்ம கூட யார் இருக்கா? அவர் மட்டும் போதாதான்? அவர் மட்டும் போதாதான்? ஏசையா மட்டும் போதும் தானே? எடிசினே பார்க்காதீங்க. ஹல்லேலூயா. ஆமாம், எடிசினே எப்படியாவது கைப்பிடிச்சு நம்மளை கடைசி வரை கொண்டு போவார்னு நினைக்காதீங்க, ஏமாந்து பெறுவீங்க. அவர் ஆத்மா பாதாத்துக்கு வந்து சேரணும். ஹல்லேலூயா. அப்படி தானே பாபு? ஆமாம், அவருடைய ஆத்மா ரொம்ப கவனம் தேவை.
சர்ச்சைக்கு வந்தனால பரலோகத்துக்கு போகலாமா? எல்லா ஆராய்ச்சியும் தவறாமல் கலந்து கொள்ளுவியா? இந்த வீடியோலாம் பாருங்க, நான் நல்லா தான் உட்கார்ந்துருப்பேன். போயிடலாமா? நம்முடைய கிரியைகளை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கின்றார். அவர் நித்தமும் நம்மை நடத்துகிற தேவன், நித்தமும் நம்மை நடத்தி. சங்கீதம் 32 சங்கீதம் 8வது வசனத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் பொழுது, அவர் நம்மை போதிக்கிற தேவன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை. இதான் அவர் நம்மை நடத்துகிற விதம். தேவ மனிதர்களை கொண்டு அவ்வப்பொழுதுமே போதிக்கிறார். இப்படி நட, இப்படி பார்க்காத, இப்படி சிந்திக்காதே, இப்படி பேசாத. மற்ற மக்கள், நம்முடைய அருமையான உறவுகள், நம்முடைய பெற்றோர்கள், உடன்பிறப்புகள், நமக்கு அருமையான சகோதர சகோதரிகள் மனது புண்படும்படி, ஹர்ட் ஆகும்படி நீ பேசாத. ஒரு கண்ணீர் வடிக்கும் பொழுது நீ பேசாத. கர்த்தர் ஏராளமான காரியங்களையும் கற்றுக் கொடுத்துக்கோ. இப்படி நட, இப்படி பார். சிக்னலில் போட்டுப்பாங்க, நில், கவனி, செல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி நான் உனக்கு போதித்து, வசனத்தை வாசிங்க, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை தினசரி வேதத்தின் மூலமாக, இதனுடைய மனிதர்கள் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் அதை காண்பித்துக் கொண்டே இருக்கின்ற வேதம் தான் அந்த கர்த்தருடைய போதனை. காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து. ஏன் நான் உன்மேல் என் கண்ணை வைத்திருக்கிறேன்? நீ என்னுடைய பிள்ளை, நீ மறுபடி பிறந்த என்னுடைய பிள்ளை. அந்த பரலோக ராஜ்யத்திற்கென்று முன்குறிக்கப்பட்ட, அந்த வேறுபிரிக்கப்பட்ட என்னுடைய பிள்ளையாக இருக்கிறபடினாலே நான் உன்மேல் என் கண்ணை வைத்து. நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த உணர்வோடு நம்ம ஓடுவோம் என்றால் நிச்சயமாக தப்பித்து கொள்வோம், ஓடி கரை சேருவோம். நம்ம யாருமே பார்க்கறது. இப்போ சின்ன குழந்தைலாம் பாருங்கள், பெற்றோர்கள் பார்த்துட்டே இருக்கும்போது எந்த தப்பும் செய்ய மாட்டாங்க. அப்படியே அழகாக ரொம்ப கண்ணியமாக உட்காந்துருப்பாங்க. அப்புறம் அங்கே எங்கே அப்படி பார்ப்பாங்க. பெற்றோர்கள் யாரும் பார்க்கலன்னு தெரிஞ்ச உடனே ஏதாவது சின்ன சில்லற சேட்டைகளை பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நாங்கள் சின்ன வயசில் அப்படி தான். இந்த மண்ணை திம்போம். என்னையா வேறு எதுவுமே கிடைக்கலையா? மண்ணை திங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பெற்றோர்கள் இருக்கும்போது அப்படியே உட்காந்துருப்போம். பெற்றோர் போன உடனே அப்படியே ஒரு இடத்துல போய் அப்படி. இந்த குணம் எங்கேருந்து வருது? ஜென்மஸ்பாவம். அப்போ யாரும் நம்மளை பார்க்கல, நம்ம ஒரு பார்த்து கொண்டே இருக்குது. அல்லேலூயா. அவர் மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். கர்த்தரை பார்த்து கொண்டே இருக்கின்றார். தேவஜனங்களாகிய நாம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ஓட போகிறோம். இதுவரை ஓடி வந்து விட்டோம், பெரும் பகுதி வந்து விட்டோம். இன்னும் பெற்றுக்கொள்ள வேண்டிய தூரம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஆனால் இனி போகிற அந்த கொஞ்ச தூரம் இருக்கிறதே, அது நிந்தைகள், அவமானங்கள், பலவிதமான பாடுகள் நிறைந்த பாதை. யாரை இருக பற்றி கொள்ளணும்? பாஸ்டரை இருக பிடிச்சிக்கிடணும். அவரையும் போக விடாமல் பிடிச்சு இழுத்துடணும். அப்படிதான் நான் நினைச்சேன். இல்லையா? அப்பாவை பிடிச்சிக்கிடுங்க. அவர் ஒருவர் தான். என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவர் இயேசுவே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, நடக்கும் வாழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே. நடக்கிற வழி அவர் காட்டுவார், தினசரி போதிப்பார். அவர் போதிக்கிற அந்த போதின்படி நடத்துவோம், நடப்போம். கர்த்தர் சொல்லுகின்றார் இந்த மாத வாக்கு தத்துவமாக, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி. மத்திய 28 அதிகாரம் 20வது வசனத்தில் சீசரை பார்த்து கர்த்தர் சொன்னார், இந்த உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசு மாத்திரம் நம்மோடு கூட இருக்க, நாம் அவரோடு கூட இருக்க. இந்த உறவை மாத்திரம் நீங்கள் சரியாக வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் யாரை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. யார் நம்ம கூட இருக்கணும்? இயேசு எப்போ நம்ம கூட இருப்பார்? வாய்க்கு வந்தது பேசணும்,
கண் எதை பார்க்கணுமோ எல்லாம் பார்க்கணும், விடிய விடிய சினிமா பார்க்கணும், செல்லை நோண்டிகிட்டே இருக்கணும் நைட்டு முழுதும். அப்போ இயேசு கூடவே இருப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியா? நம்ம எப்படி இருக்கிறோம்? அப்படி தானே இருக்கிறோம். இங்கே வந்து ஆவில் நிறைகிறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம். அந்தரங்கம் எப்படி இருக்கிறது? நம்முடைய அந்தரங்கம் எப்படி இருக்கிறது? அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா. ஹல்லேலூயா. நாம் நம்மளே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். கர்த்தர்மை பார்த்து கொண்டே இருக்கிற அந்த தகப்பனுக்கு முன்பு அக்குற்றம் என்ற மனசாட்சியோடு கூட தெய்வ பயத்தோடு கூட யார் நடந்து கொள்கிறார்களோ அவர்களோடு கூட உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நேரங்களிலும் நிமிடங்களிலும் அவர் கூட இருப்பார். அவர் கூட இருந்தால் இந்த உலகத்தில் எந்த சக்திகளும் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் அவர் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பெரிய 3 அடுக்கு பாதுகாப்பு போட்டிருந்தாலும் சரி, அதில் ஒருத்தன் அவளைய மாதிரி பக்கத்தில் உட்காந்துட்டு ஒரு சுட்டுருவான், டப்பாக்குன்னு துப்பாக்கி தூக்கி. 3 அடுக்கு பாதுகாப்பு போட்டிருக்கு, அவர் உள்ளே இருக்கார். இப்போ நான் இவங்க பக்கத்தில் உட்காந்துருக்கேன், இவங்களை நம்பியில் உட்காந்துட்ருக்கேன், அவர் துப்பாக்கி வச்சு கையில் வச்சுருக்கார். எப்படா சுடலாம் இந்த மனுஷன் அப்படின்ட்டு. ஏன்னா கடவுளுடைய பாதுகாப்பு நமக்கு இல்லை. என்னுடைய பாதுகாப்பு நமக்கு வேண்டும் என்ற அவர் நமக்கு என்ன போதிக்கிறாரோ, என்ன ஆலோசனை கொடுக்குறாரோ அதன்படி சரியாய் நடப்போம். ஹல்லேலூயா. மற்றவங்களை குறைகளை பார்க்காதீங்க. இப்போ நிறைய பேருக்கு ஒரே ஆராய்ச்சி, அவங்க அப்படி இருக்காங்களே, இவங்க எப்படி இருக்காங்களே, இவங்களாம் நம்மளை பரலத்துக்கு கொண்டு போகிறாங்க. ஒன்று புரியுது? அவங்களாம் நம்மளை பரலத்துக்கு கொண்டு போகிறாங்க? இல்லை இல்லை. அவங்க ஓடுறாங்க, அவங்க ஓடுறதுக்கு பலன் அவங்க பெற்றுக்கொள்கிறாங்க. ஆண்டவரே, நான் யூதாசியை பார்த்து கொண்டு அந்த பணப்பையை பார்த்து கொண்டு அந்த பொருளாசைக்கு இடம் கொடுக்காதபடி அன்பின் சிஷன் யோவானை பார்க்க எனக்கு மனதை தாங்கப்பா என்று அன்பின் சிஷன் யோவானை பாருங்க, பேதுருவை பாருங்க, வைராக்கியமாக என்று பேதுருவை பாருங்க. இனி ஏராளமான சீசர்கள் இருக்கிறார்களே. கர்த்தருடைய பாதையிலே சரியாய் நடக்கிறவர்களை மாதிரிகளாக நோக்குவோம். உதாரணத்துக்கு யார் எடுப்பாங்க தெரியுமா? ஐயா நீங்கள் என்ன பேசுறீங்க, அந்த இவரை பாருங்க, இவரை பாருங்க. தயவுசெய்து யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க, நாம் ஓடுவோம். ஹல்லேலூயா. இங்கே காலையில் 1ஆம் தேதி அதுமா, ஏப்ரல் 1 அதுமா கூட்டிகிட்டு வந்து ஏசுறதுக்காயா அப்படின்னு ஐசக்கு யோசிச்சுட்டே இருக்கார். நம்ம இன்னும் ஓடணும், சரியாய் ஓட வேண்டும். நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை அறிந்து உணர்ந்து சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்வோம். இன்னும் இந்த ஜென்ம சுபாவம் மாறவில்லையே, இப்போ ஓடி என்ன பிரயோஜனம்? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. அடுத்து வாசிங்க. மகா வறட்சியான காலங்களில், ஏசாயா 58:11, மகா வறட்சியான காலங்களில் ஆவியானவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். அடுத்து வறட்சி வரப்போகிறது. வறட்சி என்ன? வறட்சின்னா என்ன? ஆகாரம் கிடைக்காத வறட்சி அல்ல, அதுவும் வரத்தான் போகிறது. இப்போவே கேஸ் சிலிண்டர்லாம் பதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நிரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க, பெட்ரோல்லாம் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடக்குமோ? எவ்வளோ நாளைக்கு நீங்கள் நிரப்புவீங்க? ஆமாம், வறட்சி வரப்போகுது. கர்த்தருடைய வசனம் கிடைக்கக்கூடாத கொடிய பஞ்ச காலம், கர்த்தருக்கு மனமிட்டு ஆராதனை செய்யக்கூடாத கொடிய காலம். இப்போ பாருங்கள், அழகான ஏசி போட்டாச்சு, இங்கே உட்காந்து ஆராதனை செய்துட்ருக்கிறோம் என்று இப்பொழுது எண்ணிக்கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஆராதனை செய்யக்கூடாது, சட்டங்கள் மாறப்போகிறது. அப்போ நம்ம என்ன செய்வோம்? ஞான செல்வோம். அப்போ நம்ம என்ன செய்வோம்? இப்படி ஒருத்தர் பார்த்துட்டே இருப்போம். அப்படின்னா சொல்லுங்களேன். அப்போ நம்ம என்ன செய்வோம்? வீட்டில் இருந்தாலும் ஆராதனை, எங்கே இருந்தாலும் ஆராதிப்போம். கோயிலுக்கு தானே போகக்கூடாது, வீட்டில் உட்காந்து ஆராதிப்போம், மரத்தடியில் உட்காந்து ஆராதிப்போம். ஆராதனை விட மாட்டோம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஆராதனை செய்வதை விட மாட்டோம். வறட்சியான காலங்கள், நெருக்கடியின் காலங்கள் அடுத்து வரப்போகிறது. ஆவியானவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். இப்பொழுது அந்த காலங்கள் அடுத்து வரப்போகிறது. கொரோனா வரும்பொழுது ஆவியானவர் வெளிப்படுத்தி இப்படி ஒரு நெருக்கடி காலம் வரப்போகுது. ஆனால் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று நாம் துதித்தலை விட்டு விடவில்லை. கர்த்தரை பாதுகாத்தார். அந்த சோதனையை கடந்து வந்து விட்டோம். இனி அடுத்து ஒரு நெருக்கடியின் காலம் வரப்போகிறது. அடுத்து நாம் யாரை பார்க்க போகிறோம்? அல்லேலூயா. காணுவேன் காணுவேன் நேசரை நான் காணுவேன், அந்நிய கண்களாலே அல்ல சொந்த கண்ணால் காணுவேன் காணுவேன்
காணுவேன், நேசரை நான் காணுவேன். அந்நிய கண்களாலே அல்ல, சொந்த கண்ணால் காணுவேன். இயேசுவே மணாளனே, என் நம்பிக்கையின் தீபமே, என் ஆசை ஒன்று மாத்திரமே, உம் வீட்டில் உம்மை காண்பதே. அந்த வறட்சியின் காலங்கள் வரப்போகிறது. அதற்கு அடுத்தாற்போல் நம்முடைய தகப்பனை பார்க்க போகிறோம். இந்த வனாந்தரத்திலே நாம் செய்ய வேண்டிய காரியம், நம்முடைய தகப்பனுடைய கரத்தை இறுக பற்றிக் கொள்வோம். ஹல்லேலூயா. அவர் நம்மை நடத்துவதற்கு வந்திருக்கின்றார். ஆவிக்குரிய பயணத்தை பற்றி சொல்லுவாங்க. குரங்கு பிடி, பூனை பிடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஆண்டவரை பிடிச்சிக்கணுமா? குரங்கு என்ன செய்யும்? குட்டி பிடிச்சிருக்கும். பூனை என்ன செய்யும்? தாயை பிள்ளையை கடிச்சு வச்சிருக்கும். அது மாதிரி நாம் பிடிச்சிருக்கிறோம். நம்ம பிடி எப்பவும் வழுகி போகலாம். ஆனால் அந்த தகப்பனுமே பிடிச்சிருந்தா யாராவது நகல முடியுமா? முடியுமா? புரிஞ்சுதா? இதே போல அவர் நம்மை பற்றி கொள்ள வேண்டும் என்றால், அவர் நம்மை தூக்கி சுமக்க வேண்டும் என்றால், அவருக்கு பிரியமாய் நம்முடைய வாழ்க்கை அமைத்து கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் அடுத்து உன் ஆத்மாவை திருப்தியாக்கி என்று அங்கே ஆசீர்வாதம் எழுதப்பட்டிருக்கிறார். ஐயா, ஆத்மா பற்றியே பேசிட்டு இருக்கீங்களே, நமக்கு மற்ற ஆசீர்வாதங்கள்லாம் கிடைக்காதா? உன்ன உடுக்க இருக்க இன்னும் தேவைகள் இருக்கிறதே. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழுகிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து என்று தான் அங்கே 3 யோவான் 2வது வசனத்தில் வாசிக்கிறோமே. நம்முடைய ஆத்மாவை குறித்து நாம் கவலைப்படுவோம். மற்ற காரியங்களை குறித்து கவலைப்படுவதற்கு நம்முடைய தகப்பன் நம்மோடு கூட இருக்கின்றார். நமக்கு என்ன வேண்டும், என்ன தேவை, பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு என்ன தேவை, எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். நாம் இப்போ எல்லா தேவைகளையும் குறித்து கவலைப்பட்டு ஆத்மாவை கோட்டை விட்டுருவோம். கடனை பற்றி கவலை, பிள்ளைகளை பற்றி கவலை, மனைவி பற்றி கவலை. இந்த கவலையினாலே நம்முடைய ஆத்மாவை குறித்து எந்த கவலையும் இல்லாதபடி அந்த ஆத்மாவை தாறுமாறாக போய்கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய ஆத்மாவை குறித்து ரொம்ப கவனமாக இருப்போம். வறட்சியான உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலத்தில் உன் ஆத்மாவை திருப்தியாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கூட இருந்த போது அவர் நடத்துவார். ஆவிக்குரிய மன்னாவை தருவார். சரீரப்பிரகாரம் எல்லா ஆசீர்வாதங்களையும் தருவார். அவர் நடத்த எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நெருக்கடி வரப்போகிறது, நிந்தைகள் வரப்போகிறது. நம்மை பரியாசம் செய்ய போகிறார்கள், அடிப்பார்கள், துப்புவார்கள், கொண்டு போய் சிறைச்சாலையில் அடைப்பார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை நிகழும் என்று வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அடுத்த அந்த காலங்கள் ஆரம்பமாக போகிறது. நம்மை பரியாசம் செய்கிறார்களா, ஏளனம் செய்கிறார்களா? நாம் கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்முடைய ஊரார், நம்முடைய உடன்பிறப்புகள், நம்முடைய அருமையானவர்கள் ஏளனம் செய்கிறார்களா? நம் வேதனைப்படும்படி வார்த்தைகள் வருகிறதா? அந்த நேரத்தில் நானும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு கை பார்த்துடணும், விட்டுறப்படாது. அப்படிதான் இப்போ இருக்குது. டிட் ஃபார் டேட் அப்படின்னு சொல்லுவோம். பழிக்கு பழி. எப்படி இருக்கிறோம்? சகிப்போம். இயேசு சகித்தார். என்னெல்லாம் செய்தாங்க. அவர் ஒரு பார்வை பார்த்தா போகிறோம், எல்லாரும் எரிஞ்சு போயிடுவாங்க. அவ்வளவு சர்வ வல்லமை நிறைந்தவர் சகித்தார், பொறுத்தார், அந்த சிலுவையை சுமந்தார் என்றெல்லாம் எழுதப்பட அவர் தான் நமக்கு மாதிரி. தேவஜனங்களாகிய நானும் நீங்களும் அந்த திவ்ய குணாதிசயத்தை பெற்றுக்கொள்வோம். நம்ம ஏற்று பேசலை, மாறி அதுக்கு மறு உத்தரவு சொல்லலை அப்படிங்கிறதுனால அவங்க நம்மளை பைத்தியக்கார மாதிரி ஒரு மாதிரி அற்பமாக எண்ணினாலும் ஜெயிச்சது யார்? நாம தான் ஜெயிச்சது. சாத்தா தோத்து போயிட்டான். இப்போ பதிலுக்கு பதில் ஜெயிட்டோன்னு வைங்க, மனசில் திருப்தி. சரி, கேட்டுட்டோம்ல, விடுவேண்ணா, இப்போ தான் நிம்மதியப்பா, யாப்பா. ஆனால் அங்கே ஒருத்தன் பக்கத்துலேருந்து சிரிச்சிட்டே இருக்கான். யார்? சாத்தா. தோத்து போயிட்டாங்க. ஆவிக்குரிய பயணத்தில் தோற்று போனார்கள். நம்ம பரீட்சை எழுதி கொண்டே இருக்கிறோம். வெற்றி பெறுவோம், வெற்றி பெறுவோம், வெற்றி பெறுவோம், வெற்றி பெறுவோம்.
தொடர்ந்து ஓடுவோம். அவர் நம்மை கைவிட மாட்டார். ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து முடிங்க. யோவான் 14:27 கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவன். இந்த காலை வேளையிலும் வேதனையோடு பாரத்தோடு பரதமான கலக்கத்தோடு வந்திருக்கிறோம். நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படி கர்த்தர் நம்மத்தில் எழுந்தல் இருக்கின்றார். அவர் சொல்லுகின்றார், வாசிங்க வாசிங்க. சமாதானத்தை உங்களுக்கு, கத்திரி பிள்ளைகளாகி உங்களுக்கு, என்னை ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு, உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி என்று அங்கே ஆசீர்வாதம் எழுதப்பட்டிருக்கிறார். அது என்ன சமாதானம்? என்னுடைய சமாதானம். ஹல்லேலூயா. நான் அருளுகிற சமாதானம். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பது. ஹல்லேலூயா. தேவ சமாதானம் நிரப்ப போகிறது. கடந்து வந்த பாதைகள் எவ்வளவு வறண்ட பாதைகளாக இருந்தாலும் தேவ சமாதானமை நிரப்ப போகிறது. அவர் நம்மை நடத்த போகின்றார். நம்முடைய ஆத்மாவை காக்க போகின்றார். நம்முடைய தேவைகள் என்னென்ன உண்டோ எல்லாவற்றையும் அவர் சந்திக்க போகின்றார். அவர் நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிறபடினாலே அவர் கொண்டு போவார். கண்ட காரியம், அந்த தகப்பன் அந்த பிள்ளையை கொஞ்சம் தூரம் நடத்துகின்றார், கொஞ்சம் தூரம் இடுப்பில் வைத்துக் கொள்கின்றார், கொஞ்சம் தூரம் தோளில் வைத்துக் கொள்கின்றார். அவர் தோளிலே வைக்கும் பொழுது பார்த்தால் அது முட்கள் நிறைந்த இடம். பிள்ளை கஷ்டப்படுகிறது எந்த தகப்பனாலும் பார்த்து கொண்டிருக்க முடியாது. நம்ம எல்லாரும் பிள்ளைகளானால் சுதந்திரவாளிகள் அல்லவா? நமக்காக ஜீவனை கொடுத்தவர். அதோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அல்லாதிருப்பது எப்படி? அவர் நம்முடைய கரத்தை பற்றி இருக்கின்றார் என்கிற உணர்வோடு கூட இந்த மாத்துக்களை பிரவேசிப்போம். மீண்டும் அந்த வாக்குத்தத்த வசனத்தை வாசிங்க. ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் முன்னை உங்களை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்கிற ஆசீர்வாதமான வார்த்தை கர்த்தர் தந்திருக்கிறபடினாலே கர்த்தர் நம்மோடு இருக்க, நாம் அவரோடு இருக்க, அவர் நம்முடைய கரத்தை பற்றி கொள்ள இந்த உறவை மாத்திரம் நாம் சரி செய்து கொள்வோம். அதற்கு மாறான காரியங்கள் எவ்வளோ பெரிய காரியங்களாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் வருகிறதா இருந்தாலும் வேண்டாம். இயேசு மாத்திரம் போதும். ஹல்லேலூயா. இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே, எந்த நாளிலுமே என்னிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.